ஒற்றுமையாக வாழுகிற நாம் இங்கு எந்த ஒரு பிரிதொரு மொழிவழி தேசிய இந்த மக்களுக்கு எதிராக இல்லை, கலவரத்தில் ஈடுபடவில்லை, பிரிதொரு மாநில மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படவில்லை. ஆனால் என்ன, கேரளத்துல நம்முடைய சாந்தவேல் சாமி கும்பிட போனா கேரளாவை சுத்தி பார்த்துட்டு சொன்னா, எங்க பார்த்தாலும் ஆறு ஓடுது, எங்க பார்த்தாலும் நீரா இருக்கு, அற்புதமான இயற்கை, எயில் கொஞ்சம் இவ்வளவு நீரை வச்சிருக்கீங்களே, அந்த முல்லை பெரியாறு 152 அடி தண்ணியை உயர்த்துவதற்கு அனுமதிச்சா என்னன்னு ஒரு டீ கடையில உட்காந்து ஐயப்பன் கோயிலுக்கு போன சாமி விவாதிச்சான். 152 அடி அணையாடா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி மலையாளி ஒருவன், அங்க இருக்கிற எல்லா மலையாளியும் சொல்லல, அந்த மலையாள தேசத்தில் உணர்ச்சி செய்யப்பட்ட ஒருவன் அந்த கொதிக்கின்ற சுடுநீர் பாயிலை தூக்கி அந்த சாந்தவேலின் முகத்தில் ஊத்தி அப்படி துடிக்க அவன் கதறி கொண்டிருந்தான். ஒரே ஒரு மலையாள தேசத்தின் என் சேர நாட்டு சகோதரனை காப்பாற்ற முன் வரவில்லை, அவன் துடித்து செத்தான். அந்த விழுப்புரத்தை சேர்ந்த ஏழை உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் தோழன் என்னை தொடர்பு கொண்டு சொன்னான். நான் இங்கிருந்து நாட்டுடைய முதலமைச்சர், தலைமைச் செயலாளர்கள், டிஜிபி தொடர்பு கொண்டு அந்த குற்றுயிருக்கு உயிரமாக போராடியவனை காப்பாற்ற முயற்சித்தேன், செத்து போனான்.